தொடர் கனமழை மற்றும் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதன் காரணமாக தேனி மாவட்டம் முல்லைப்பெரியாறில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்ததால் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் முல்லைப்பெரியாற்றில் குளிக்கவோ துணிகள் துவைக்கவோ இதர பயன்பாட்டிற்கோ ஆற்றுக்கோ செல்ல வேண்டாம் என இதன் மூலம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சத்யராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சத்யராஜ். தேனி முல்லை பெரியாற்றை ஒட்டியுள்ள எந்தெந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். பரிதா, தேனி மாவட்டத்தில் கடந்த 4 தினங்களாக பரவலாக மழை பெய்து வந்த சூழலில் நேற்று இரவு முதல் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்து வந்தது. இதன் காரணமாக நேற்று சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சுரங்கனார் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து வந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா முல்லை பெரியார் அணையிலிருந்து நேற்று மாலை முதல் 1733 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட போது இன்று காலை உத்தமபாளையம் வழியாக பாய்கின்ற முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கானது கரைபுரண்டு ஓடுகிறது. குறிப்பாக தேனி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், கல்லூரி மாணவர்கள், உழவர்கள் ஆற்றில் ஆழமான பகுதிக்கு சென்று மீன் பிடிக்கவோ, குளிக்கவோ, புகைப்படம் எடுக்கவோ கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. இந்த எச்சரிக்கையானது உத்தமபாளையம் முல்லை பெரியாறு, சுருளிப்பட்டி முல்லை பெரியாறு, சீலையம்பட்டி முல்லை பெரியாறு, வீரபாண்டி முல்லை பெரியாறு, பிசிப்பட்டி வெள்ள பெரியாறு வழியாக தொடர்ந்து இந்த அனைத்து பேரூராட்சிகளுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. பரிதா, இதன் காரணமாக தற்பொழுது வரை நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் யாரும் கரையோர பகுதியில் செல்ல வேண்டாம் என்றும் ஆற்றில் இறங்கி குளிக்க வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. மழைக்காலங்கள் என்பதால் பேரிடர் மீட்பு குழுவும் தேனி மாவட்டம் தயாராக இருக்கப்பட்டு வருகிறது. அதற்கான அவசர உதவி நம்பர்களும் வழங்கப்பட்டு வருகிறது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.